ஸோ நம்ம லெபனீஸ் அந்த ரெசிபீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டெசர்ட் இல்லாமல் விட முடியாது. அதனால இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளான லெபனீஸ் டோனட்ஸ் வந்து உங்களுக்கு செஞ்சு காணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ 1 கப்பு மைதா மாவு வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் ஊற்றி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ரைஸ் எல்லாம் பண்ண விடணும்னு அவசியமே இல்லை, டேரெக்டாகவே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இதை ஓரத்தில் வச்சுருவோம். அதுக்கடையில் இதுக்கு சிரப் ஒன்று பண்ணணும். ஸோ ரொம்ப சிம்பிளான சிரப் தான். சுகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து அடுப்பில் வச்சு பாயில் பண்ணி சிரப் மாதிரி ஆக்கிடலாம். ஸோ அந்த சைடு வந்து சிரப்பை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் சிரப்பி ஆகட்டும். ஃபைனலாக வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஹாட் ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு சின்ன அளவு பால் எடுத்துக்கலாம். டோ எடுத்துட்டு லைட்டாக கையில் எண்ணெயை தடவிக்கோங்க, அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி பண்ணி போட்டுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சிரப் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிறப்பாகலாம் கம்பிப்பாகலாம் வரணும்னு இல்லை, அந்த ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆட்டு அந்த ஸ்டேஜ் வந்தால் போதும். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு வெனிலா எசன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த டோ வந்து ஆக்சுவலி ரைஸ் பண்ண வேண்டான்னு சொன்னேன்ல. ஆனால் வந்து அந்த டோ வந்து உருட்டி ஃப்ரை பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அந்தளவுக்கு டோனட் மாதிரி ஃப்ளஃபியாக இல்லை. அதனால கண்டிப்பாக இதை ரைஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதனால் இதை வந்து உங்களுக்கு வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு 2வது வந்து ஒரு டோ பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மணிக்கூர் பொங்க விட்டுருவோம். ஈஸ்ட் போட்டிருக்கோம்ல, அதனால் பொங்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறது வந்து தண்ணி வந்து வார்ம் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரத்தில் வச்சுருவோம். இது ரைஸ் ஆனோன்னா ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்போ தான் நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே நினச்சேன் இதை ரைஸ் பண்ணாமல் ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும்னு. ஆனால் நம்ம ரெஸ்ட் பண்ணாமல் ஃப்ரை பண்ணோன்னா அது ஹார்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம டபுள் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு ஒரு மணிக்கூர் ஆகும். அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டோ வச்சேன்னு தெரியுமா, அது 1 hour கழித்து நல்ல ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணோன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து நல்ல சாஃப்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி காணிக்கிறேன். ஸோ நான் ஃபலாஃபில் ஃப்ரை பண்ண ஆயிலே பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த டேபிள் ஸ்பூன் மெஷரில் லைட்டாக இதில் ஆயில் தடவிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம ரவுண்டாக ஷேப் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்டாலாம் வர வேண்டாம். சும்மா இப்படி வச்சுட்டு நம்ம இதை வந்து ஆயிலில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வாய் வளருது. ஸோ இங்கே இந்த அடி சைடு வந்து குக் ஆகிடுச்சு. இதை ஃப்ளிப் பண்ணிடலாம். இப்போ தான் இது ஃப்ளஃபியாக இருக்குது. ஸோ அந்த ரெசிபி நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல. ஆக்சுவலாக நான் ஏதாவது அவங்க ரைஸ் பண்ணணுன்னு போட்டதை ரீட் பண்ணாமல் விட்டுட்டேனான்னு தெரியல. ஸோ எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். உள்ளது ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. ஃப்ரை பண்ணும்போதே நினச்சேன், ஸோ அதில் ஏன் ரைஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு யோசித்தேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் இது வந்து டோனட்ஸ் மாதிரி கொஞ்சம் டார்க் கலர் ஆகிடுச்சு. பட் சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாக இருக்குது, நல்ல பஞ்சு மாதிரி. ஸோ இது ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட டோனட் பால்ஸ் வந்து நல்ல கோல்டனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ரிமூவ் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ நம்மளோட அந்த சுகர் சிரப் இருக்குல்ல, இதில் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு வெண்ணிலா விடுறேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ரோஸ் இருக்குல்ல, ரோஸ் சிரப் ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து பிளெயின் வெண்ணிலா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஊற்றிருக்கேன். ஸோ இந்த சிரப்போட டெக்ஸ்டரை பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட டோனட்ஸ் பால் இருக்குல்ல, இதுக்கு மேலே இந்த சிரப்பை வந்து ஊற்றிடுவோம். நீங்கள் வந்து இப்படி எடுத்து இதில் வந்து கோட் கூட பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்படி கூட நீங்கள் வைக்கலாம். ஆக்சுவலி நான் அப்படியே பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த டோனட்ஸ் இதில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிஸ்தாஸ் வந்து கட் பண்ணி அதுக்கு மேலே போட்டுடலாம். லெபனீஸ் டோனட் பால்
ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பாஞ்சியாக ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணி காணிக்கிறேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.